மெயின் ரோட்டை பிடிக்க போகிறோம். இதுதான் பாருங்கள், பொன்னமராய் பஸ் ஸ்டாண்ட் வந்து இடிச்சிட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. ரைட்டில் போகணும் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிவிஎஸ் வீகோ எடுத்துக்கிட்டு இரும்பு கடைக்கு பயணம் பண்ணுறோம். இவர் தான் வந்து A to Z வந்து கடை வச்சுருக்காரு பாருங்கள். இங்கே பாருங்கள், பழைய இரும்பு கடையிலேருந்து உதிரிப்பாகங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து வேலை பார்த்து விற்றுருவோம். இவர் வந்து அந்தமானுக்கு ஃபோன் உண்டு, அவர் உண்டு. இப்போ இந்த இது வழி பார்த்தீங்கன்னா வந்து இந்திரா நகர் போகிறது உள்ள நம்ம மெயினில் இருந்து உள்ள ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். ஏரியாவுக்கு போகிற வழியில் தான் வந்து 2 இரும்பு கடை இருக்குது. கடை பேர் வந்து பைசூல் இரும்பு கடை. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் வாட்டி வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து ஆளில் போட்டுக்கோங்க. இவர் வேறு சிரித்துக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. ப்ரோ ஒரு சேனல் வச்சுருக்காரு, MT டிப்ஸு. மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம இரும்பு கடை வந்து ரீச் ஆகிட்டோம். பாருங்கள், இதுதான் இரும்பு கடை. ஆஹா, உள்ளே பாருங்கள், 4 ஆடியன்ஸ் 5 ஆடியன்ஸ் இருக்காங்க. நம்ம ஃபேன்ஸ் அம்பிட்டோம் பாருங்கள். இதில் தான் நம்ம பயணம் பண்ணி வந்திருக்கோம். இவர் தான் A to Z கடை வச்சுருக்கவர். இப்போ நமக்கு என்ன கிடைக்க போகிறோன்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்கும். என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். உள்ளே வந்துட்டோம். அண்ணன் எங்கிட்ட டிவியை கழட்டிக்கிட்டு இருக்காரு. நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. நம்ம சேனலுக்கு அந்த மைக்குக்கு அந்த பேட்ரி போச்சு, அதை வேலை பார்க்கணும். பேட்ரி கிடச்சா நல்லது. அது உள்ள செயின் ப்ரோ, செயின் எடுத்தா என்ன பண்ணுறது? பாருங்க, இதை பார்த்தீங்களா, பைக்குக்குள்ளே பல்சருக்குள்ள இது பம்பரா, இது என்னது, சாக்காப் சார் முன்னாடி ஃப்ரண்டில் உள்ளது. இது வந்து இலை போடுறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்ல. சரி, இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம லாகை. கொஞ்சம் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம வந்து கொஞ்சம் தேடி பிடிச்சி எடுக்க வேண்டியதாக இருக்குது. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நாங்கள் வந்து நல்ல ப்ராடக்டாக எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் வந்து தேடி பார்த்தோம். தேடி பார்த்ததில் வந்துட்டு இன்னும் எதுவும் எடுக்கலை. வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். லைக்கை போட்டு பாருங்கள். அப்படியே உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிறத வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. உங்களுக்காண்டி நெக்ஸ்ட் வீடியோ பண்ணிக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. YTF வந்து ஒரு பிராண்ட் ஆக போகுது. பாருங்கள், ப்ரோ வந்து ஒரு டிவி எடுத்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்காரு. சாம்சங் டிவியை வேலை ஆக்க முடியுமான்னு பார்க்குறாரு. டிவி மெக்கானிக்கு A to Z. ப்ரோ என்ன ப்ரோ, டிவி எதுவும் ஆகுமா ஆகாதா, எதுவும் பண்ணலாமா? பார்த்தா தெரியுமா? பார்த்தீங்களா, லைட்லாம் அடித்து பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த வேலை, அதுக்காண்டி தான் நம்ம வந்து வர்றது. எல்லோரும் கற்றுக்க முடியாது எல்லா வேலையும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கற்றுக்கலாம். அவர் சேனலில் போய்ட்டு பாருங்கள், மறக்காமல் எல்லா வீடியோ கற்றுக்கலாம். அண்ணன் வேறு நான் அங்கே பேச ஒரு அண்ணன் எங்கிட்ட பார்த்துட்டு இருக்காரு. நம்மளையே அவர் வந்து டிவி கழட்டிகிட்டு இருக்காரு. டிவி ஒரு நிறையா டிவி இருக்குது. இடம் மிஷின் பாருங்கள், 0லே இருக்குது அம்பட்டும். இத்தா பெரிய டிவி இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், முன்னாடி போய்ட்டு காட்டுறேன். பிராண்டு பார்த்தீங்கன்னா ஒனிடா பிராண்டு. எத்தனை டிவி பாருங்கள், முன்னாடி வந்த கம்பெனி. ப்ரோ இந்த பெரிய டிவி எதுவும் வேலை ஆக்க முடியுமா? ஆயில் அடித்து கலட்டுங்க. ஓகே மக்களே, நம்ம எடுத்துகிட்டு பார்ப்போம். வெயிட்டிங்கில் இருங்க.
பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு காரில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. காரில் இருந்து ஒரு இது வந்திருக்கு இரும்பு ஜாமை. இதில் ஏதாச்சும் கிடைக்குதான்ட்டு பார்ப்போம். வெயிட்டிங்கில் இருங்க. நீ அங்கே போகாது, எங்கே வா அதே நம்மளை தூக்கி போட்டுறாங்க. உங்களை தூக்கி எங்கேயோ போடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அண்ணன் முகத்தை காட்டலை, ஏன்னா காட்டக்கூடாதுன்றாரு. பாருங்க, நம்மளை இது மாதிரி நம்ம எப்போ ப்ரோ வருவோம்? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவோம். எங்களுக்கு இன்னும் எதுவும் கிடைக்கல, வெயிட்டிங்கில் இருக்கோம். அண்ணன் வந்து கடை வச்சிருப்பாங்க போல. என்ன அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லி விடுங்க. இது என்ன கேம் விளையாடுறதோ? ஆமாம், இது சோனி பிராண்டு. பிராண்டோட அதோட ஒர்த்து என்னன்னு தெரியாமல் பழைய ரூமில் போட்டாங்க. இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணுறக்காக வந்திருக்கோம். ஓகே, எடுத்துருக்கோம், அவ்வளோதான். சோனி இது ஒரிஜினல் பிராண்டடு. இது நம்ம வாங்கணும் அப்படின்னா PS2 ப்ரோ. இது PS2 உள்ள கேமு எல்லாமே இதில் இருக்குது. ஆனால் இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா SD கார்டெலாம் போடுற மாதிரி இருக்கும். ஆமாம், அதெல்லாம் போட்டு நம்ம சரி பண்ணுவோம். CD இதெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒர்த்து தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இதோட ஒர்த்து தெரியாமல் இருக்கீங்க. ஆனால் ஜாஸ்திக்கு எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. வெறும் பவர் சப்ளை அடாப்டரும் இது மட்டும் கிடச்சிருக்கு. பவர் சப்ளை அடாப்டர் இதோட இல்லை, டிவியோடது. இதுக்கு வந்து டேரக்ட். சரி, நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். வெயிட்டிங்கில் இருங்க. நமக்கு ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா நல்லது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த கடையில் நமக்கு எதுவும் கிடைக்கல. இன்றைக்கி என்னன்னு தெரியல, நமக்காண்டி எதுவும் கிடைக்க வரல. அதனால் நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட்டு கடைக்கு போக போகிறோம். வெயிட்டிங்கில் இருங்க ப்ரோ. காடி எடு ப்ரோ. எல்லாமே தெளிவாகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த இரும்பு கடையில் உள்ளதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சுருக்காங்க. நம்ம A to Z எதுவும் கிடைக்கல. சரி வாங்க, அதுக்காண்டி போயிட்டுருக்கோம். அமலானைக்கு பக்கத்தில் உள்ள ரோட்டில் போயிட்டுருக்கோம். பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மீட்டரை பாருங்கள், ஸ்பீடு ஐஎஸ் மீட்ரு இல்லை, செலோ டேப் படித்து வச்சுருக்காரு. தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. வேறு இரும்பு கடைக்கு போகணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ சந்தைக்குள்ள வந்துட்டோம். பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள். பொன்னமராய் சந்தை. சனிக்கிழமையா? ஆமாம், இன்னைக்கு சனிக்கிழமை. OTF தெரியாமல் வண்டியை வந்து சந்தைக்குள்ள விட்டோம். கூட்டத்தை பாருங்க. யார் பொன்னமராய் சந்தைக்கு வந்திருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த வீடியோ இன்றைக்கே போட்டுருவோம் நாங்கள். உடனுக்குடன் உங்களுக்கு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் வந்து ஆனில் போட்டுக்கோங்க. சந்தையை கிடக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிரும். என்னது YTF vlogs வந்துக்கிட்டே இருக்கும். பஸ்டாண்ட் இடிக்கப்பட்டது. மெயின் ரோட்டை பிடிக்க போகிறோம். இதுதான் பாருங்கள், பொன்னமராய் பஸ் ஸ்டாண்ட் வந்து இடிச்சிட்டு கட்டிகிட்டு இருக்கா. ரைட்டில் போகணும் நம்ம. கண்டினியூ. மாடு பாருங்க, காளமாடு. நீங்கள் பார்த்துக்கிட்டு காளமாடு அசராமல் நின்றுட்டு இருக்கு. பாருங்க சாப்பிட்டுட்டு இருக்கு ஏதோ. அவங்களுக்கு வந்து சந்தைக்கிழமையெல்லாம் அதுகளுக்கு ஒரே ஜாலியாக இருக்கும். ஏன்னா தீனி நிறைய கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பொன்னமராய்க்கில் ஹெல்மெட் போட்டு சுற்றணும். நம்ம தெரியாதனமாக நம்மள்ட்ட வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம் ஹெல்மெட்டை. ஒன்றுமே பண்ண முடியாது. பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபேஸு ஹெல்மெட்டு போட்டு எல்லாம் பயணம் பண்ணுங்க. ஃபேஸு ஏர்லாம் வந்து இதுவாக இங்கே இருங்க. புகையை வெளில போக பாருங்கள். எக்ஸலில் பயணம் பண்ணுறாங்க 2 பேர் புகையை அடிச்சுக்கிட்டு.
ஒயிட் ஸ்மோக் இருந்துச்சுன்னா இன்ஜினை பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஒயிட் ஸ்மோக் வந்தால் இன்ஜினை வேலை பார்க்கணும். வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா வீடியோ ஹை குவாலிட்டியில் தான் எடுக்கிறேன். ஜாயின் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு தெரியலை. இந்த மாதிரி குறுக்கெல்லாம் வராதிங்க. குறுக்கெல்லாம் வந்து குறுக்கில் உடச்சிக்காதீங்க. பொறுமையாகவே போயிட்டுருக்கோம் நாங்கள். எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம விலாகுக்காண்டி தான். ஏன்னா மைக்கு நம்ம இன்னும் வாங்கலை. ஒரு மைக் வாங்கினா அது வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அதுக்காண்டி தான் பேட்டரி நமக்கு இரும்பு கடையில் கிடச்சிச்சின்னா அதை எடுத்து வேலை பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ரைட்டில் பாருங்கள், கருப்பையா பாஸ்போர்ட். ரைட் இல்லை, லெஃப்ட்டு, சாரி. இங்கிட்ட ஒரு பழக்கடை. பயணங்கள் லைக்கை போட்டு பாருங்க. ஒயிட்டி ஆஃப். சரி, நாங்கள் இரும்பு கடைக்கு போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. வந்துட்டோம், இரும்பு கடைக்கு வந்துட்டோம். இந்த இருக்குது பாருங்கள், ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். வந்துட்டோம். இப்போ இந்த இரும்பு கடையில் என்ன கிடைக்குன்ட்டு பார்க்க போகிறோம். அந்த கடையில் தான் நமக்கு எதுவும் கிடைக்கல. இங்கே என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம். தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. நாங்கள் வந்து ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இந்த கடையிலையும் எதுவும் கிடைக்கல. நாங்கள் இப்போ காடி எடுத்துகிட்டு வேறு நெக்ஸ்ட்டு கடைக்கு கிளம்ப போகிறோம். பாருங்கள், பேக்கரி வந்து இங்கே வேலவன் பேக்கரி வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. இப்போ தானே ஒரு 2 மாதம் இருக்கும். பயங்கரமாக போயிட்டுருக்கு பேக்கரி. கூப்பிட்டாலும் கூட்டம் 24 ஹவர்ஸ் இருக்கும் இந்த பேக்கரி. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, பொன்னமராவதியில் வந்து நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 24 ஹவர்ஸ் இருக்குது அந்த பேக்கரி. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கடைக்கு, இரும்பு கடைக்கு போயிட்டுருக்கோம். தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. ஏன்னா வீடியோ வந்து லென்த்தாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட்டு. அங்கே இருக்கு அந்த கடையா? அவ எல்லாம் ஒன்றுதே மூலம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 3வது இரும்பு கடைக்கு வந்துட்டோம். உங்களுக்கே தெரியும். இங்கே ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. உள்ளே பாருங்கள், பூனைக்குட்டிலாம் விளையாண்டுருக்கு. கடை க்ளோஸில் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு கடைக்கு போக போகிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரோ இதுக்கு அப்படியே அங்கிட்டு முன்னாடி இருக்குது ப்ரோ. ஐயா அங்கே போவோம். அந்த ஐயா நம்மளை எப்படி வரவேற்கிறார் மட்டும் பாருங்க. ஐயாவின் ஆட்டங்கள், ஆடல் பாடல். ஒருத்தன் கூட ஹெல்மெட் போடல. இந்த அக்கா ஹெல்மெட் போட்டிருக்கு. இந்த அக்கா ஹெல்மெட் போட்டிருக்கு. பரவாயில்லையே. வீடியோ சொல்ல ஆரம்பிச்சோன்னா எல்லாம் ஹெல்மெட் போட்டு வர்றாங்க. பார்த்துக்கோங்க. மைசூர் ஸ்டோர் பழைய இரும்பு கடை. இங்கே வந்திருக்கோம் நம்ம. அண்ணே எங்கே இருக்குங்க அண்ணே? வீடியோ எடுக்கிறோம் சேனலுக்காண்டி. கடையில் ஏதாச்சும் இருக்கா உங்கள் கடையில்? பைக்குள்ளது. அது பைக்குள்ளது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இனிவா வீடியோ போடுறதில்ல. இப்போ யூடியூப்பில் போட்டுட்ருக்கேன். நீங்கள் தான் கமெண்ட் பண்ணுவீங்களே, பார்ப்பேன். நான் பார்ப்பேன். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நாங்கள் வந்து ஏதாச்சும் எடுத்துகிட்டு ஏதாச்சும் கடைக்கு தான் பார்ப்போம். எடுத்துகிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐயா கடைக்கு வந்துட்டோம். அந்த கடையில் எதுவும் கிடைக்கல, பக்கத்து கடையில். ஐயா வணக்கம் ஐயா.
இங்கே எதுவும் இருக்க மாதிரி தெரியல, பார்ப்போம். ஐயா ஏதோ படிச்சுட்டு இருக்காங்க. இந்த அவருக்கு வந்து ஏதோ பார்க்குறா, தேவைப்படுறான், ஏதோ பொருள் தேவைப்படுற பொருள். எலக்ட்ரிக்கல் பொருட்கள் எதுவும் இருக்கா? இல்லை ஐயா இல்லையா எலக்ட்ரிக்கல் பொருள். கிளம்புமா? என்னதுங்க அது? மாதிரி தானே லைட் எரியாது. ஃப்ரெண்ட்ஸ், ஐயா வந்து இங்கே இல்லைன்ட்டாரு. நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்து என்னன்னு தெரியல. இந்த இரும்பு கடையிலைங்க பேட்டரி போடுங்க, பேட்டரி போடுங்க ப்ரோ. பேட்டரி லைட் எரியும். அந்த லைட், அந்த இருக்கிற லைட்டு, அது 4-5 லைட் அப்படியே எரியும். கடையில் கஸ்டமரா? அரேண்ணே, இந்த கடையில் எதுவும் கிடைக்கல. நம்ம இது வரைக்கும் 5 கடை போயிட்டோம். 5 கடையிலே வந்து எதுவும் கிடைக்கல. அதனால் வந்து நம்ம ஏமாற்றத்துடன் கடைக்கே போயிட்டுருக்கோம். ஓகே, நான் கடைக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். வெயிட்டிங்கில் இருங்க. வீடியோ இதுதான் எஸ்எஸ் ஜுவல்லரி. எப்படி மின்னுது பாருங்கள், தகன்னு. நைட்டு தான் அல்டிமேட்டாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கடைக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இல்லை கருப்பு சிவப்பு பயணங்கள் தொடக்கம். கார் லவர்ஸ் மூலம். ஐயா மோகனையா. பயணங்கள். ஐயா வந்து வீடியோவில் வந்துட்டாரு, கவர் ஆகிட்டாரு. நம்ம டோரா பாருங்க, நம்ம டோரா பார்த்துருப்பீங்க. எதுவும் கிடைக்கல, வெறுங்கையோடு வந்துட்டோம் கடைக்கு. என்ன பண்ணுறது இன்னைக்கு ஒன்றும் தெரியலை. கடை ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ. பாருங்க, அதுக்கு தானே நம்பர் போட்டிருக்கீங்க. பாருங்க, நம்பர் எல்லாம் கால் பண்ணிடுங்க. A to Z வந்து அவர்கிட்ட பைக்கை பார்த்தீங்களா இல்லையா? சும்மா சும்மா கில்லி மாதிரி இருக்கா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து இரும்பு கடையில் தான் எடுத்துருக்கு. இதை வேலை பார்த்தது எல்லாமே வந்துட்டு அவர் சேனலில் இருக்குது. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவர் சேனலில் போடுறேன், மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். அவர்கிட்ட காடியை பார்த்தீங்களா இல்லையா? பாருங்கள், எல்லாம் வேலை பார்க்குற எல்லாமே இருக்குது இங்கே. அம்புடியுமே சொல்ல முடியாது, முக்காசி இது வந்து இதில் வந்துட்டு இரும்பு கடையிலேருந்து கலெக்ஷன் பண்ணது. லைட் செட்டப் எல்லாம் பார்த்தீங்களா இல்லையா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் தொடர்ந்து இணைப்பில் இருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல்லை வந்து ஆனில் போட்டுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.